What time it is? Leg time. Let's go. So it's a leg day. நம்ம ஆடியன்ஸ் வந்து லெக் ஸ்கிப் பண்ண மாட்டாங்கன்னு தரமாக நமக்கு தெரியும். ஏன்னா லெக் டே ரேங்கிங் சீரிஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு பண்ணி போட வச்சுட்டாங்க. ஸோ உங்களுக்காக இந்த புஷ்புல் லெக் சீரீஸில் ப்ராப்பரான 2 லெக் டே வந்து கவர் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஸோ ஆப்வியஸாக லெக் டேவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா லோவர் பாடி மசில்ஸையும் ஒரே நாளில் டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்டென்ஸ் ஆகி உங்களால் அவ்வளோலாம் புஷ் பண்ண முடியாது. ஸோ இதையுமே நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஒரு லெக் டே வந்து குவாட் ஃபோக்கஸ், ஒரு லெக் டே ஹாம்ஸ்ட்ரிங் ஃபோக்கஸ்டாக இருக்க போது. கமெண்ட்ஸில் இன்னொரு வீடியோ கேட்டு எல்லாம் புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தியா, பாடி ரீகாம்பஷன் சொல்லிட்டு. இது என்ன 4 ஆர்ம்ஸ் மாதிரி தான், நம்ம மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணிட்டே இருக்கணும். இல்லை அதுவும் சீக்கிரமாக வந்துடும். ஒரு 1 மந்த்தில் வந்துடும்னு வச்சுக்கோ. எஸ், ஒரு 5K லைக்ஸ் எடுத்துருவாங்க. ஆமாம், பட்னு போட்டலாம் பாடி ரீகாம்பஷன். 10K லைக் வந்துச்சுன்னு வையேன், எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு பாடி ரீகாம் இறங்கிடும். யூடியூப்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த சேலஞ்ச் வீடியோ அப்போ வருது. சேலஞ்ச் பாசிபிளி நீ தான் பதில் சொல்லணும். நீ கேள்வி கேட்டாருன்னா அதாவது அவங்க கிட்ட கேட்குறேன், 3 பேரும் சேர்ந்து பதில் சொல்லணும். சொல்லிடு. நெக்ஸ்ட் வீக் வந்து அடுத்த சேலஞ்ச் வீடியோ தான். கொஞ்சம் பேஷண்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்படுற எல்லாமே வந்துடும். எல்லாமே வந்துடும். அதே மாதிரி லெக் டே நம்பி போடுறேன், வியூஸ் ட்ராப் ஆச்சுன்னா அவனை ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க. இல்லை ப்ரோ புஷ் புல் பார்த்துட்டேன், எங்களோட டே வந்து புஷ் புல் ரெஸ்ட், புஷ் புல் ரெஸ்ட், புஷ் புல் ரெஸ்ட். நீ அவனா வந்தீங்கன்னா அடிச்சிருவேன். பண்ணுறாங்கடா, எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா ஆடியன்ஸ் மேலே. ஓகே, யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. ஓகே, போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் லெக்ஸோட அனாட்டமி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எந்தெந்த எக்ஸசைஸ்லாம் எந்த மசிலை டார்கெட் பண்ணுறதுக்காக பண்ணுறோன்றது உங்களுக்கு பெட்டராக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் லெக்ஸில் குவாட்ஸ், க்ளூட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், டிபியாலஸ், காஃப்ஸ்னு மேஜரான மசில் குரூப்ஸும், இதை தாண்டி உங்கள் குவாட்ஸில் ரெக்டஸ் ஃபெமோரஸ், வாஸ்டஸ் இன்டர்மீடியஸ், வாஸ்டஸ் லேட்டரலிஸ், வாஸ்டஸ் மீடியாலஸ்ன்ட்டு இந்த மாதிரி ஒரு மசில் குரூப்பும் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கும். பட் நீங்கள் இது எல்லாத்துக்கும் தனியாக ஒரு வேரியேஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் சொல்ல போகிற பேசிக்கான வேரியேஷன்ஸ் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரெயின் பண்ணிடுவீங்க. இந்த எல்லா மசில் குரூப்பையும் பேலன்ஸ்டாக எப்படி நம்ம லெக் டேல ட்ரெயின் பண்ண போகிறோன்றதான் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அண்ட் மெயினாக லெக் டேக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஸ்ட் டேஸை பற்றி மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ மற்ற மசில்ஸை கம்பேர் பண்ணும்போது லெக்ஸ் கொஞ்சம் லார்ஜர் மசில் குரூப் பண்ணுறதுனால அது ட்ரெயின் பண்ணுறப்போ ரொம்ப டயரிங்காக இருக்கும். அண்ட் ரெக்கவரி ப்ராசஸ்மே கொஞ்சம் ஸ்லோவராக இருக்கும். அதனால நம்ம பண்ண போகிற 2 லெக் டேக்கு அப்புறமோ கம்பல்சரி ஒரு ரெஸ்ட் டே வச்சுட்டதுக்கு அப்புறமா தான் இந்த சைக்கிளை திரும்பி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லெக் டேயோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸாக நம்ம லெக் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ண போகிறோம். உங்கள் குவாட்ஸுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ். பட் ஏன்டா ஸ்குவாட்ஸ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபுல் டே 1ல வந்து ஆக்சுவலாக பார்பெல் டோஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ரீசனால உங்களுக்கு லோவர் பேக் ஃபெட்டிக்டாக இருக்கும். ஸோ ஸ்குவாட்ஸ் வந்து நம்ம செகண்ட் லெக் டேல பார்த்துக்கலாம். எக்ஸ்டென்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சும்மா ஒரு ஃபினிஷர் எக்ஸசைஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்றப்போ ஆக்சுவலாக உங்க ரெக்டஸ் ஃபெமோரஸ், வாஸ்டஸ் லேட்டரலிஸ், வாஸ்டஸ் மீடியாலிஸ், வாஸ்டஸ் இன்டர்மீடியஸ்னு சொல்லிட்டு எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதை வந்து கொஞ்சம் சீரியஸாக பண்ணிக்கோங்க. இப்போ மேஜரா எல்லாருமே பண்ற தப்பு என்னன்னா, எக்ஸ்டென்ஷனை வந்து இந்த மாதிரி பாதி தூரத்திலே ஃபிக்ஸ் பண்ணிட்டு சும்மா ஜாலியாக கேக் வாக் ஆகிற மாதிரி இப்படி பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி பண்ணாம எல்லா எக்ஸ்டென்ஷன் மிஷின்லயும் வந்து அதை ஃபுல்லா பின்னாடி தள்ளுற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இது இங்கேயே ஸ்டாப் ஆயிடுதுல. நான் வந்து இதை இப்படி பண்ணிட்டு பின்னாடி தள்ளுறப்போ என் கால் ஃபுல்லாக பின்னாடி போயிடுச்சு. ஸோ நான் இப்போ ரெப்பு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஆல்ரெடி என் லெக்ஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் பொசிஷனில் இருக்குது. பர்டிகுலராக லோவர் பாடியில் மட்டும் எல்லா மசில்ஸும் வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பொசிஷனில் கம்பல்சரி ட்ரெயின் பண்ணி ஆகணும். அப்போ தான் அதுக்கு வந்து செம்ம மேக்ஸிமம் க்ரோத் இருக்கும். ஸோ எந்த லெக் எக்ஸ்டென்ஷன் மிஷினில் பண்ணாலும் இந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெப்ஸை பர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொரு மோஸ்ட் காமன் மிஸ்டேக் என்னன்னா, தூக்கி போட்டு விசிறுவாங்க. இந்த மாதிரி பார்த்துருக்கியா அப்படின்னு. இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா ப்ராப்பரா உங்களால முட்டையை உடைச்சுக்க முடியும். ஆமா, பிளஸ் யூஸுமே இல்லை இந்த மாதிரி பண்றதுனால. ஏன்னா அங்க டென்ஷனே இருக்காது. ஆல்மோஸ்ட் ஒரு கிக்கு இதெல்லாம் பண்ணும்போது எக்ஸ்ப்ளோசிவா அப்படியே பண்ணிட்டு இறக்கும் போது அப்படியே பண்ணி முட்டில ஸ்ட்ரெயின் வந்து முட்டையை உடைச்சுப்பாங்க. ஆமா, ஸோ நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு தேவையில்ல. எல்லா எக்ஸசைஸும் சிம்பிள் ரூல்: எக்ஸ்ப்ளோசிவான கன்சென்ட்ரிக், கண்ட்ரோல்ட் ஈசென்ட்ரிக். அண்ட் உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் ஃபுல் ஸ்டாக் பண்ணிடுறீங்க, உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் யூனிலேட்டரில் கூட அகைன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சிம்பிளாக. ஸோ யூனிலேட்டரலாக பண்ணும்போது உங்களுக்கு எதாவது மசில் இம்பேலன்ஸ் இருந்தால் அதுவுமே கரெக்ட் ஆகிடும். உங்களுக்கு எதாவது ஒரு சைடில் மட்டும் நீ பெயின் இருக்குன்னா நீங்கள் அதையுமே வந்து கம்மி வெயிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் பண்ணி அந்த நீ பெயினுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த எக்ஸசைஸ்க்கு நம்ம வந்து 1 to 3 sets 6 to 15 reps வரைக்கும் ட்ரெயின் பண்ணிக்க போகிறோம். அகெயின் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா 3 sets ஹையர் ரெஃபரன்ஸ்லேயே ட்ரெயின் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் ஆக வந்து நீங்கள் ஜஸ்ட் 1 to 2 sets அரௌண்ட் 8 to 10 reps இன்டென்ஸாக பண்ணிங்கனாலே உங்கள் குவாட்ஸ் செம்ம ஆக்டிவேட் ஆகிடும். இதை பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த எக்ஸசைஸ்க்கு மூவ் ஆகலாம். செகண்ட் எக்ஸசைஸாக நம்ம லெக் ப்ரெஸ் பண்ண போகிறோம். இது வந்து 2 sets 8 to 12 reps வந்து பண்ண போகிறோம். பீப்புள் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா,
ஓகே ஸ்டாப். இந்த மாதிரி ஹெவியா வெயிட்டை போட்டு கண்ணா பின்னான்னு தள்ளுவாங்க. இது வந்து ஆக்சுவலாக எதுக்கு பண்ணுறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. லெக் ப்ரெஸ்ல வந்து பண்ணுற ஃபர்ஸ்ட் பெரிய மிஸ்டேக் என்னன்னா ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க. லிட்டரலாக குவார்டர் இன்ச் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் இந்த மாதிரி மேலெல்லாம் ஒரு 4 பேர் ஏற்றிக்கிட்டு ஆஃப் ரெப்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரோசனமே கிடையாது, ப்ராப்பரான ப்ரோக்ரஷனும் உங்களுக்கு கிடைக்காது. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிகிற ஒரு வெயிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்கள் குவாட்ஸ் வந்து பயங்கரமாக ஆக்டிவேட் ஆகும். லெக் ப்ரெஸ் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணால் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் யுவர் குவாட்ஸ். இந்த மாதிரி ஈகோ லிஃப்டிங்லாம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ப்ராப்பர் டெக்னிக்கில் கண்ட்ரோலபிள் வெயிட்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். என்னடா ஸ்பைடர்மேன் மாதிரி உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் மொத்தத்தில். சரி, இந்த மாதிரி யாரோ பாப்புலராக உட்கார வச்சு பண்ண வீடியோ ஏதோ நீ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி போட்டிருக்காம ஏற்கனவே ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி. எனக்கு 200 கிலோவே ஹெவியாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராப்பர் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எல்லாம் பண்ணீங்கன்னா ஒழுங்காக பண்ணுங்க. டாட்பாட் சப்ஸ்கிரைபராக இருந்தால் கண்டிப்பாக மனிதர்களை மேலே வச்சு பண்ணுறதை வந்து நிறுத்துங்க. ஆமாம், ஏன்னா உங்களுக்கு வெயிட்டே சஃபிஷியண்டாக இருக்கும். நோ ஒன் இஸ் ஸ்ட்ராங் எனஃப் டு புட் 400 kgs அண்ட் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். யாராவது அப்படி இருந்தீங்கன்னா பண்ணிட்டு எனக்கு டேக் பண்ணுங்க, நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். எஸ், பட் எங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தால் வெறும் பிளேட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே அகைன் லெக் ப்ரெஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மிஷின் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஒரு மிஷின்லேயும் லெக் ப்ரெஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் பாடி உங்களோட லெக் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோக்கு லெக் ப்ரெஸில் மேலே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து மோர் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் க்ளூட்ஸ் ஃபோக்கஸ் ஆகும். லெக் ப்ரெஸ்க்கு கீழே உங்கள் காலை ஃபிக்ஸ் பண்ண மோர் குவாட்ஸ் ஆக்டிவேஷன் அதிகமாக இருக்கும். அண்ட் உங்கள் லெக்ஸுமே ஸ்லைட்டாக ஒரு வி ஷேப்பில் வச்சுட்டு லெக் ப்ரெஸ் பண்ண பாருங்கள். ஹைப்பர்ட்ராஃபிக்கு வந்து லெக் ப்ரெஸ் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணால் உங்களுக்கு செம்ம குவாட் க்ரோத் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெக் டேல பண்ண போகிறோம். லெக் டே 1ஓட 3rd எக்ஸசைஸாக நம்ம வந்து சீட்டட் ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல்ஸ் ஆர் லைங் ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து தான், எது பண்ணாலும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் மேக் பண்ணாது. பட் லைட்டாக வந்து சீட்டட் ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல்ஸ் பெட்டர்னு வந்து ரிசர்ச் ப்ரூவ் பண்ணியிருக்கு. இதில் வந்து இன்னும் ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து பீப்புளுக்கு இருக்கலாம். அவங்க வந்து இங்கே படுத்துட்டு அவங்க எட்டுவாங்க, பட் அவங்களுக்கு இது வரைக்கும் தான் போகும். பார்த்துருக்கேன், ரொம்ப குள்ளமாக இருக்கும்போது அது வந்து ஃபுல்லாக எட்டாது. இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்ச அளவு சேரை ஃப்ரண்ட்ல வச்சுட்டு அப்புறமா பண்ணுங்க. ஹாம்ஸ்ட்ரிங் கர்ல்ஸ்க்குமே லெக் எக்ஸ்டென்ஷன்ஸ் மாதிரியே உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி மிஷினை ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2 to 3 sets உங்கள் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்ற அளவு பண்ணிக்கோங்க. பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். நெக்ஸ்ட் நம்ம லெக்குக்கு லாஸ்ட் எக்ஸசைஸாக காஃப் ரேசஸ் பண்ணுவோம். இப்போ காஃப் ரேசஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக சீட்டட் மிஷின் வந்து எல்லாரோட ஜிம்ல இருக்கும். பட் எனக்கே பர்சனலாக வந்து ஸ்டாண்டிங் பண்ணும்போது தான் பெட்டராக என் காஃப் ஃபீல் ஆயிருக்கு. அண்ட் உங்களுக்கும் நான் ஸ்டாண்டிங் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் எதிர் இதை ஸ்மித் மிஷினில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டெப்பர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணலாம். இது ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா 3 sets பண்ணிக்கோங்க, நல்லா ஃபீல் பண்ணி. இல்லை நீங்கள் இன்டர்மீடியட் ஆர் அட்வான்ஸ்டாக இருந்தீங்கன்னா கூட 3 sets பண்ணுங்க. ஏன்னா அது சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும் கம்பேரிட்டிவ்லி. அதனால 3 sets ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் 10 to 15 ரெப்ரேஞ்ச்குள்ளே பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஹெவி வெயிட் போட்டு தான் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து காஃபில் தாராளமாக 6 to 8 reps கூட ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஏன்னா காஃப்ஸ் வந்து ஆக்சுவலி நீங்கள் ஸ்ப்ரிண்ட் பண்ணுறப்போலாம் வந்து ஆல்மோஸ்ட் உங்கள் பாடி வெயிட்டை விட 4 times 5 times த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ காஃப்ஸ்மே நீங்கள் ஹெவியாக ட்ரெயின் பண்ணலாம், தப்புலாம் கிடையாது. ப்ராப்பரான டெக்னிக்கில் ஹெவியாக பண்ணிங்கன்னா தாராளமாக 6 to 8 reps கூட ட்ரெயின் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, மசில் க்ரோத்தாக நல்லாயிருக்கும். நம்ம லெக் டேல லெக்ஸோட சேர்த்து ஆப்ஸும் ட்ரெயின் பண்ண போகிறோம். இதுக்கு லெக் ரேசஸ், கேபிள் ஆர் மிஷின் கன்சஸ் 2 sets நல்லா ஃபெயிலியர் கிட்ட புஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணுங்க. லெக் ரேசஸில் நிறைய பேர் பண்ணுற காமனான மிஸ்டேக் என்னன்னா ஹிப் ஃப்ளெக்ஸஸ் அதிகமாக யூஸ் பண்ணி ஆப்ஸை ஃபீல் பண்ண முடியாத மாதிரியே பண்ணுவாங்க. இதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் காலை தூக்கி இறக்கணும்னு மட்டும் நினைக்காம உங்கள் பட்டை ஸ்கூப் பண்ணி மேலே தூக்கி கண்ட்ரோல்டாக ஸ்பைனல் ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணுங்க. இதா டக்குன்னு முட்டி போட்டேனேன்னு பார்க்காதீங்க, தப்பாலாம். ஸோ நீங்கள் கேபிள் கன்சஸ் பண்ணுறப்போ காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா ஸ்பைனல் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் பண்ணாமலே வந்து ஜஸ்ட்டு இப்படி ஜஸ்ட் லோவர் பேக்கை மட்டும் பெண்ட் பண்ணி பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா உங்களோட ஸ்பைனை வந்து லிட்டரலாக இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் ஃப்ளெக்ஸ் பண்ணணுன்ற மாதிரி யோசிங்க. ஸோ உங்கள் ஆப்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக கண்ட்ராக்ஷன் அண்ட் ஸ்ட்ரெச் கிடைக்கும். ஸோ லிட்டரலாக நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் ஆப் ஸ்குவீஸ் ஆகிறது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகணும். ஸோ இதை நல்லா நீங்கள் ஹெவியாக லோட் பண்ணி கூட பண்ணலாம். இன்னுமே உங்கள் ஜிம்மில் வந்து ஆப்ஸ் மிஷின்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியராக இருக்கும் இதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம செகண்ட் லெக் டே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்போதைக்கு புஷ் 1 புல் 1 லெக் டே 1 முடிச்சிருப்பீங்க. இதுக்கப்புறமா கம்பல்சரியாக ஒரு ரெஸ்ட் டே எடுத்தே ஆகணும். ஏன்னா நாங்கள் இந்த சீரீஸில் போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோலேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்போம், ஒரு நார்மலான புஷ் புல் லெக்கில் ஒரு பெரிய மிஸ்டேக்கே என்னன்னா லேக் ஆஃப் ரெஸ்ட் தான். நீங்கள் லிட்டரலாக 6 days இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பீங்க. உங்களுக்கு லிட்டரலாக உங்கள் பாடியோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ரெக்கார்டாக இருக்காது, மசில்ஸுமே ரெக்கவர்டாக இருக்காது. ஸோ இந்த ரெஸ்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டாக 3 நாள் ட்ரெயின் பண்ணக்கப்புறமா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா லெக் டே 2க்குள்ள போகும். இந்த ஸ்பிளிட்ல ஒரு ப்ராப்ளம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஐ சி பீப்புள் டூ புஷ் புல் லெக் புஷ் புல் ரெஸ்ட் அப்படின்னு பண்ணுறாங்கன்ற ஃபீல் ஆகுது. 6 day 5 day மாற்றிடுவாங்கன்ற ஃபீல் எனக்கு. அப்படி பண்ணிங்கன்னா நாங்கள் கொடுக்குற ஸ்பிளிட் வந்து உங்களுக்கு வெரி பேடாக இருக்கும். ஏன்னா நாங்கள் கொடுக்குற வால்யூமை வந்து கரெக்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். அதாச்சும் ஒரு நாள் ஒரு லெக் டேல பாதி செட்ஸ், இன்னொரு லெக் டேல பாதி செட்ஸ். ஸோ தட் எல்லா செட்டுமே உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்.
அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா அவசரப்பட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. 2 லெக் டே பண்ணுறதா இருந்தால் தான் இந்த புஷ் புல் லெக் ஸ்ப்ளிட். ஒரு லெக் டே பண்ணுறதா இருந்தால் தனியாக லெக் டேக்குன்னு ஒரு வீடியோ நான் போட்டுக்கிறேன். ஏன்னா எப்படியும் நாங்கள் எங்கள் ஆர்ம் டே அண்ட் பேக் டேன்னு சொல்லிட்டு தனியாக 2 டேஸ் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு செப்பரேட்டாக நீங்கள் அந்த டேவை ட்ரீட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ வால்யூம் கொடுக்கணுன்ற மாதிரியான வீடியோ. ஸோ அந்த மாதிரி லெக் டேக்கு நான் தனியாக ஒரு பிக் வீடியோ போடுறதா இருந்தால் போடுறேன். ஒரே ஒரு லெக் டே ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் அதான். ஏன்னா இப்போ ஆக்சுவலாக எல்லா மசில்ஸையும் வீக்லி ஒன்ஸ் ட்ரெயின் பண்ணியே வந்து ரிசல்ட்ஸ் எடுத்துன்னு வந்து நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் ட்வைஸாக ட்ரெயின் பண்ணோன்ற கம்பல்ஷன் கிடையாது. ஓகேவா? நாங்களுமே வந்து ஒரு 6 months பேக் வந்து ஒரு எல்லா மசிலையும் வந்து 5 days ஒன்ஸ் ட்ரெயின் பண்ணியிருந்தோம். அதுலேயுமே நல்ல ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ நாங்கள் ஆல்ரெடி ஒரு 4 years ட்ரெயின் பண்ணதுனால இப்போ நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் செட்லேயே என்னால் வந்து டக்குன்னு நல்ல இன்டென்சிட்டியில் ப்ராப்பராக ஹார்டாக ட்ரெயின் பண்ணுற அபிலிட்டி எனக்கு இருக்குது. எனக்கு வந்து மைண்ட் மசில் கனெக்ஷன் எடுத்துன்னு வரல ஸ்ட்ரகிள் கிடையாது, புஷ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரகிளும் கிடையாது. ஸோ எனக்கு வந்து கம்மி செட்ஸ் இருந்தாலுமே நான் அதை எஃபெக்டிவாக பண்ணுவேன். நீங்கள் வந்து ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்கீங்கன்ற போதோ நீங்கள் கம்மி செட்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு மசில் பில்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியுமே கம்மியாக இருக்கும். அதாச்சும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு செட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அந்த வாரத்தோட செட்ஸ் வந்து உங்களுக்கு வான். நீங்கள் அதை வந்து மறுபடியும் அடுத்த வாரம் வந்து ரிப்பீட் பண்ணி ப்ராப்பராக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதனால தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நிறைய செட்ஸ் பண்ணாலும் பரவாயில்ல. டெக்னிக் மாஸ்டர் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. எஸ். ஓகே. ஸோ நம்ம லெக் டே 2 ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸாக நம்ம வந்து வெயிட்டட் பார்பல் ஸ்குவாட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. எத்தனை தடவை பேசினாலும் நான் இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து ஒரு சக் ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். லிட்டரலாக ஸ்குவாட்டிங் வந்து ஒரு பேசிக் காம்பவுண்ட் மூமெண்ட். இதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக யாராக இருந்தாலும் கற்றுக்கிட்டே ஆகணும். நான் வந்து எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுவேன். பட் இல்லை ப்ரோ, எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டம்லாம் தேவையில்லை, நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஹைப்பர்ட்ராஃபி மட்டும்தான் எனக்கு இம்பார்ட்டன்ட்டுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஸ்மித் மிஷனில் கூட ஸ்குவாட்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. பட் ஸ்குவாட்டிங் நீங்கள் பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸ்குவாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அரௌண்ட் 2 to 3 sets 6 to 8 reps ட்ரெயின் பண்ண போகிறோம். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட மேக்ஸிமம் 10 reps போங்க, அதுக்கு மேலாம் போகாதீங்க. ஏன்னா ஸ்குவாட் வந்து லிட்டரலாக ஆல்மோஸ்ட் உங்கள் பாடியில் இருக்க எல்லா மசிலுமே யூஸ் ஆகுது. ஸோ அப்படி ஆகுதுன்ற போது அது ரொம்ப ஃபெட்டிகிங்கான ஒரு எக்ஸசைஸ். ஸோ நீங்கள் வந்து வெயிட்ஸை கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு ப்ராப்பர் டெக்னிக்கில் கம்மி ரெப்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். அண்ட் அட்வான்ஸாக இருக்கீங்கன்ற போது கூட நீங்கள் 2 sets பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செட் வந்து 1 or 2 reps ரிசர்வில் வச்சுட்டு லாஸ்ட் செட் மட்டும் ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரெயின் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினாக ஸ்குவாட்ஸோட எக்ஸிக்யூஷன் பற்றி தான் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் தெம் ஸ்குவாட்ஸ் ஏன் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண தெரில. ஸ்குவாட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபியூ மெயின் பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா ரேஞ்ச் ஆஃப் மோஷன். டெஃபினட்டாக அட்லீஸ்ட் உங்கள் தைஸ் வந்து பேரலல் டு த கிரவுண்டு வரைக்குமாச்சும் நீங்கள் டீப்பாக ஸ்குவாட் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து உங்கள் குவாட்ஸில் வந்து செம்ம ஸ்ட்ரெச் அண்ட் கண்ட்ராக்ஷன் கிடைக்கும், நல்லா லோடும் ஆகும். இதை பண்ணாமல் ஜஸ்ட் வெயிட் மட்டும் ஹெவியாக போட்டு ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ணாதீங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, நிறைய பேர் வந்து ஸ்குவாட் பண்ணுறப்போ அவங்க அப்பர் பாடியை வந்து ரொம்ப பெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு லோவர் பேக் மூவ்மெண்ட் மாதிரி அதை பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா குவாட்ஸ்லேருந்து மோர் அண்ட் மோர் உங்கள் டென்ஷன் வந்து க்ளூட்ஸ் அண்ட் லோவர் பேக்குக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவுமே வந்து முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேஜராக எல்லாருமே வந்து ஸ்குவாட்ஸ் பண்ணுறப்போ உங்கள் பாரை வந்து உங்கள் ட்ராப்ஸுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ஹை பார் ஸ்குவாட்ஸ் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் குவாட் ஆக்டிவேஷன் அதிகமாக இருக்கும். பட் இதுலேயுமே வந்து சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். சில பேருக்கு வந்து லாங்கர் லெக்ஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களால் வந்து ஃபுல் அப்ரைட்டாக வந்து ஸ்குவாட்ஸ் வந்து டீப்பாக பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு இன்சேனான ஆங்கிள் மொபிலிட்டி இருந்துச்சுன்னா உங்களால் இதை ஈஸியாக பண்ண முடியும். பட் இந்த மாதிரி இருக்கிற எக்ஸப்ஷனல் கேசஸ் வந்து ஸ்லைட்டான அப்பர் பாடி பெண்டிங் இருந்தால் பரவாயில்ல. பட் முடிஞ்ச அளவுக்கு அப்ரைட்டாக மூவ் பண்ண பாருங்க ஸ்குவாட்ஸ் பண்ணுறப்போ. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்குவாட் பண்ணுறப்போ உங்கள் லெக்ஸை வந்து ஸ்லைட்டாக வி ஷேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபுட்டை வந்து 3 பாகமாக நீங்கள் யோசிச்சுக்கோங்க. உங்கள் டோஸ் வந்து நீங்கள் மெயினாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேலன்ஸ் டூல் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் மிட் ஃபுட் அண்ட் ஹீல்ஸை வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இது 3த்தையுமே நீங்கள் கிரவுண்டில் நல்லா தான் பிளேஸ் பண்ணியிருக்கணும். பட் மேஜராக உங்களோட ஃபோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட மிட் ஃபுட் அண்ட் ஹீல்ஸ் வந்து வரணும். அப்போ உங்கள் குவாட் ஆக்டிவேஷன் ஈவன் பெட்டராக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் இன்னும் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் ஈல் எலிவேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி கூட ஸ்குவாட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டர் ஆக்டிவேஷன் இருக்கும். ஸ்குவாட் பண்ணுறப்போ இன்னொரு டவுட் என்னன்னா, ப்ரோ என் நீஸ் வந்து என்னோட டோஸை விட ஃப்ரண்ட்டில் போகுது, அது தப்பான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே தப்பு கிடையாது. அப்படி பண்ணுறது தான் ஆக்சுவலி கரெக்டான வே டு ஸ்குவாட். நீங்கள் வந்து அதை பண்ண கற்றுக்கிட்டு அதை ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களோட குவாட்ஸ் இன்னும் பெட்டராக ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுவுமே தப்பு இல்லை. அண்ட் ஸ்குவாட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னன்னா, ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து அப்டக்டர்ஸ் ஜஸ்ட் ஒரு கம்மி வெயிட்டில் 2 sets 10 to 15 reps பண்ணிவிட்டு நீங்கள் வார்ம் அப் பண்ணிக்கலாம். இன்னொரு பெஸ்ட் வே டு வார்ம் அப் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்குவாட்ஸ் எக்ஸாம்பிள் 100 kgs பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எம்டி பாரில் ஒரு 10 reps பண்ணலாம். அதுக்கப்புறமா 40ல் ஒரு 8 reps, அதுக்கப்புறமா 60ல் ஒரு 5 reps, அப்புறமா 80ல் ஒரு 2 to 3 reps பண்ணிவிட்டு
அப்புறமா உங்கள் மெயின் செட் வித் 100 kgs பர்ஃபார்ம் பண்ணலாம். இப்படி பண்ணுறப்போ உங்கள் பாடிக்கு நீங்கள் வந்து ஸ்குவாட்ஸ் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்கன்றது வந்து தெரிஞ்சு அது பெட்டராக வார்ம் அப் ஆகும். அண்ட் நான் இப்போ சொன்ன வார்ம் அப் செட்ஸ்லாம் நம்ம மெயின் செட்டாக கன்சிடர் பண்ண மாட்டோம். நீங்கள் பண்ணுற மெயின் செட் வந்து நீங்கள் பண்ண போகிற ஹெவியான வெயிட் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். இந்த டேயோட செகண்ட் எக்ஸசைஸாக நம்ம லோவர் பேக்கும் ஹாம்ஸ்ட்ரிங்கும் டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ரொமேனியன் டெட்லிஃப்ட் பண்ண போகிறோம். இதுக்கான செட்ஸ் அண்ட் ரெப்ஸ் என்னன்னா 2 sets 5 to 8 reps பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தால் கூட நீங்கள் 8 reps பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்குவாட் மாதிரியே ரொம்ப ஃபெட்டிக்கிங்கான ஒரு எக்ஸசைஸ். ஸோ ப்ராப்பரான ஃபார்மில் 5 to 8 reps ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து ஆர்டிஎல்ல நிறைய பேர் பண்ணுற காமனான மிஸ்டேக்லாம் என்னென்னா, இதை வந்து ஒரு டெட்லிஃப்ட் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு ரெப்பையும் வந்து அப்படின்ட்டு ரொம்ப கீழே வச்சு எடுப்பாங்க. பட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஆல்மோஸ்ட் தரையை பிளேட்ஸ் டச் பண்ணுற மாதிரி கிட்ட வந்துட்டு லிஃப்ட் பண்ணிடணும். திரும்ப ஆல்மோஸ்ட் கிட்ட வந்து லிஃப்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்கில் வந்து டென்ஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியும். செகண்ட் மிஸ்டேக் என்னென்னா, ஆர்டிஎல் பண்ணும்போது பாரை வந்து பாடி லைனை விட்டு அவே எடுத்துகிட்டு போயிட்டு வருவாங்க. பட் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு க்ளோசர் டு யுவர் பாடியே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்கில் கரெக்டாக டென்ஷன் விடும். அண்ட் இதில் வந்து நீ பெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெட்லிஃப்ட் அளவு வந்து பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் உங்கள் நீஸை பெண்ட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதில் உங்கள் ஹிப்பை வந்து ப்ராப்பராக ஹிஞ்ச் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் நீங்கள் வந்து கீழே குனிஞ்சு ஸ்குவாட் பண்ணுறதுக்கும் உங்களோட ஹிப்பை ஹிஞ்ச் பண்ணுறதுக்குமான டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஹிஞ்ச் பண்ணும்போது தான் உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் க்ளூட் ஆக்டிவேஷன் அதிகமாக இருக்கும். அண்ட் இன்னொரு காமனான மிஸ்டேக், ஆர்டிஎல்லையும் சரி நார்மல் டெட்லிஃப்ட்லையும் சரி, பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, வெயிட்டை வந்து அவங்க கையால் தூக்கணும், ஸ்ட்ரக் பண்ணணுன்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வாட்டியுமே வந்து வெயிட்டை வந்து இப்படி தூக்கி லைட்டாக எல்போஸ் எல்லாம் தூக்கி வச்சுட்டு இப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் உங்கள் ஆர்ம்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும். ஜஸ்ட் கிரிப் பண்ணுறதுக்கு மட்டும் உங்களோட கையை யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி வெயிட்டை ஃபுல்லாக நீங்கள் உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் க்ளூட் யூஸ் பண்ணி புஷ் பண்ணி தான் நீங்கள் வெயிட்டை லிஃப்ட் பண்ணணும். தேர்ட் எக்ஸசைஸாக நம்ம வந்து லெக் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ண போகிறோம். இதான் நம்ம குவாடுக்கான லாஸ்ட் வேரியேஷன் இன்னைக்கு. அண்ட் செட்ஸ் அண்ட் ரெப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 sets of 8 to 12 reps பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எக்ஸிக்யூஷன் வந்து போன வாட்டி சொன்ன மாதிரி அதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் எக்ஸசைஸாக நம்ம அடக்ஷனில் 2 sets, அப்டக்ஷனில் 2 sets மெஷினில் பண்ண போகிறோம். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் 8 to 15 reps ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டேயோட லாஸ்ட் வேரியேஷனாக நம்ம வந்து காஃப் ரேசஸ் பண்ண போகிறோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கண்ட்ரோல்டாக ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். இந்த டேயோட லாஸ்ட் மூமெண்ட்டாக நம்ம ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன்ஸ் 1 set 8 to 12 reps பண்ண போகிறோம். ஸோ ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து உங்கள் லோவர் பேக்கை ட்ரெயின் பண்ணும். ஸோ நிறைய பேர் வந்து லோவர் பேக்கை ரொம்ப நெக்லெக்ட் பண்ணுறீங்க. அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் நாங்கள் ஆல்ரெடி ஒரு பேக் டே வீடியோவில் டீட்டெயிலில் கிளியர் பண்ணியிருப்போம். இப்போ பார்க்குறவங்க ஏன் லோவர் பேக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ லுக்கு வந்து லோவர் பேக் தான் எடுத்துகிட்டு வரும். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக அதை ட்ரெயின் பண்ணி ஆகணும். ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணிட்டு ஒரு ஹெவி செட் மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பாடி வெயிட்டே கஷ்டமாக இருக்குன்னா இப்போதைக்கு அதுலேயே ஸ்டிக் த்ரூ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பாடி வெயிட்டில் கம்ஃபர்டபுளாக ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் பண்ண ஆரம்பிச்சக்கு அப்புறமா நீங்கள் வெயிட்டட் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் 2 எக்ஸசைஸ் ஆப்ஸுக்கு நம்ம சேம் போன லெக் டேக்கு பண்ண அதே எக்ஸசைசஸ் அதே செட்ஸ் அண்ட் ரெப் ரேஞ்சிலே பண்ணிக்க போகிறோம். நிறைய பேருக்கு ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும். என்ன ப்ரோ, ரஷ்யன் ட்விஸ்ட் இருக்குது, பிளாங்க் இருக்குது, அத்தனை எக்ஸசைஸ் இருக்குது, நீங்கள் என்ன அதே 2 கொடுத்து அப்படியே அடிங்கடா அப்படின்றீங்கன்ற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும். என்ன சொல்கிறேன்? அதான், இதை தாண்டி நீங்கள் வேணால் கேபிள் வுட் ஷாப்பர்ஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஒப்ளிக்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். இதை தாண்டி பெருசாக நீங்கள் ஹைப்பர்ட்ராஃபின்னு வந்துட்டிங்கன்னா சேம் மூமெண்ட்ஸை ப்ராப்பராக பண்ணி ப்ரோக்ரஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இந்த இத்தனை வேரியேஷன் பண்ணுறதுனால ஒரு யூஸும் இல்லை. பாதி ஆப் எக்ஸசைசஸ் ஆக்சுவலி வேஸ்ட் தான் நீங்கள் பண்ணுறது. ஆப் எக்ஸசைசஸ் ரேங்க் ஃப்ரம் worst to பெஸ்ட்டும் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. குட் பேட் அக்லி ஆப்ஸுக்கு போடுங்கன்னு புள்ளி பண்ணிட்டு இருக்கீங்க. அதுவுமே வந்து சூன் வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, ஆப்ஸை வந்து மற்ற மசில் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து ஆப்ஸை நீங்கள் பில்ட் பண்ணணும்னா ஆப்ஸை நீங்கள் மற்ற மசில் மாதிரி ட்ரீட் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு டிஃபைன்டான ஆப்ஸ் வரும். நீங்கள் கட் பண்ணும் போது ஒரு 15% பாடி ஃபேட்டே உங்களுக்கு நல்ல ஆப்ஸ் வரும். அப்போ தான் நீங்கள் ஆப்ஸையும் வந்து மற்ற மசில் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கணும். ஜஸ்ட்டு மேட் இந்த கிச்சன் சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரோ ஆப்ஸ் மட்டும் பண்ண மாட்டேன் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் அந்த ஃபைனல் கட்டு 15% 14%லாம் போகும்போது நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க, என்ன ஆப்ஸ் மட்டும் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு 10% போனால் தான் வரும். நீங்கள் இன்னும் கீழே போய் உங்களை சஃபர் பண்ண வச்சா தான் அந்த ஆப்ஸே பார்க்குற மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஒழுங்காக ஆப்ஸை நீங்கள் ட்ரெயின் பண்ணல, காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸும் ஹெவியாக பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிப்பீங்க. இப்போ இந்த லெக் டே ஸ்பிளிட்ல ஏன் ரொம்ப கம்மியான செட்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குன்ற கொஸ்டின் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வீக்லி 2 லெக் டேஸ் பண்ண போறீங்கன்றது தான். ஏன்னா ஓவரால் வால்யூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குவாட்ஸ்க்கு அரௌண்ட் 8 sets, ஹாம்ஸ்ட்ரிங்க்கு 4 to 5 sets வரும், காஃப்ஸ்க்கு 6 sets வரும், அண்ட் க்ளூட்ஸ்க்கு அரௌண்ட் 6 to 8 sets பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் இன்டென்ஸாக ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும், மசில் க்ரோத் சூப்பராக இருக்கும். அண்ட் மோரோவர் லெக் டேஸ்ல இருந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆகவும் டைம் அதிகமாக தேவைப்படும். ஸோ உங்களுக்கு ஸ்ப்ளிட்டும் கிடச்சிருச்சு, நீங்கள் இன்னும் பெட்டராக ஒர்க் அவுட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டிங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு மசில் வரல. இப்போ நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஸ்லீப் அண்ட் நியூட்ரிஷன் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் நியூட்ரிஷன் அண்ட் ஸ்லீப்பை 100% ஃபிக்ஸ் பண்ணால் தான் இதுலேருந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். அண்ட் இப்போ நான் வீடியோவில்
ஒரு சின்ன பிஜிஎம் போட்டு நான் மொத்த ஸ்ப்ளிட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டு விட்றேன். அதை பார்த்து காப்பி அடிச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அது நெக்ஸ்ட் டேலேருந்து ஜிம்மில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் வந்துட்டு இல்லைனா இன்ஸ்டா டிஎம்மில் வந்து சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸோட நெக்ஸ்ட் சாட்டர்டேலேருந்து இன்னும் வரோம் ரெகுலராக.